எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் முதியோரை மதித்தல். இப்போ நான் வாசிக்க போகிற வசனத்தை நீங்கள் கேளுங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அதாவது இப்போது நமக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியம் எப்போது? நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்படைந்த பிறகு. நாம் அதுக்கு முன்னால் செய்த பாவங்கள், நம்ம செய்த தவறுகள் எல்லாமே நினச்சி பார்த்தோன்னா இப்போ வெட்கமாக நமக்கு தோணும். கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு, நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காலத்தில் என்னென்ன அக்கிரமங்கள்லாம் செய்தோமோ அதை நினச்சி பார்த்தா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு அந்த காரியங்கள்லாம் வெட்கமாக தோன்றும். அப்படி தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? கடவுளை ஏற்றுக்கொள்ளாத அந்த காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? அவைகளின் முடிவு மரணமே. ஆமாம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது நம்ம இந்த வசனத்தில் 2 காலத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஒன்று, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத பாவம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்த காலம். இன்னொன்று, கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு இருந்த காலம். இதில் இன்னொரு வசனம் பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் தான் 22வது வசனம், அதாவது அதுக்கு அடுத்த வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற ஒரு அழகான பலன் கிடைக்குது. அதனுடைய முடிவு என்னது? நித்திய ஜீவன். சரி, இதுக்கும் இந்த டாப்பிக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் பாருங்கள். ரட்சிப்பு அடைகிறது அப்படிங்கிறது இளம் வயதில், வாலிப பிராயத்தில் நம்ம ரட்சிப்பு அடைவதுங்கிறது கொஞ்சம் கடினமான காரியம். ஒரு 50 வயசுக்கு மேலே தான் நமக்கு வாழ்க்கையே கொஞ்சம் அப்படி புரிய ஆரம்பிக்குது. கடவுளை நோக்கி நம்ம பாதையை என்ன செய்கிறோம்? திருப்புறோம். அப்போந்தான் என்ன செய்கிறோம்? ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மனுஷரில் ஒரு 80% மக்கள் அப்படி தான். ஒரு 50 வயசுக்கு மேலே தான் கடவுளை தேடுறாங்க. அதுக்கப்புறம்தான் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு ரட்சிப்பை அடைகிறார்கள். அப்போது அவங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்போது தனக்கே சொல்லப்பட்ட வசனம் போல தோணும். உங்களுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள்லாம் இப்போ வெட்கமாக தோன்றுதில்ல, அதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது? அப்போது அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய தவறான செயல்களை எல்லாம் உணர்ந்து அதை அதுக்காக வெட்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போது அப்படிப்பட்ட முதியவர்களை நாம் மதிக்க வேண்டும். வாலிப பிராயத்தில் ஏகப்பட்ட பாவ காரியங்களை நம்ம செய்கிறோம். அந்த காலத்தில் ரட்சிப்படைவதுங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்போது இந்த முதியவர்களை மதிக்கும்போது தன்னாலேயே அவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய அட்வைஸை வாங்கி நம்ம இளம் வயதிலேயே ரட்சிப்பு அடைவதற்கு அது ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைகிறது. அதனால தான் பெரியவர்களை மதிக்க வேண்டும்னு பழமொழிகள்லாம் இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். வயது மூத்தவர்களை கண்டிப்பாக நம்ம மரியாதையுடன் நடத்த வேண்டும். அவர்கள் மூலமாக நாம் நிச்சயமாக ரட்சிப்பை பெறுவோம். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.